மக்களவையில் எதிர்க்கட்சியினர் தற்போது சபாநாயகருக்கு எதிராக அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று சபாநாயகர் தேர்தல் நடைபெற்ற நிலையில் இரண்டாவது முறையாக ஓம் பிர்லா மக்களவை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார். இந்த நிலையில் முதல் நாளிலேயே சபாநாயகருக்கு எதிராக தற்போது எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எமர்ஜென்சியை குறிப்பிட்டு சபாநாயகர் ஓம் பிர்லா பேசியது அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அங்கிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சபாநாயகருக்கு எதிராக அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். முதல் நாளிலேயே தற்போது சபாநாயகருக்கு எதிராக அமளியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியால் கொண்டுவரப்பட்ட எமர்ஜென்சிக்கு எதிராக மக்களவையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்ட நிலையில் இந்த அமளி தற்போது ஏற்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சியினருக்கு கடுமையான ஆட்சேபனை தெரிவித்து வருகின்றனர். लोकतंत्र के इस काले अध्याय के बारे में जरूर जानना चाहिए. விவரங்களுடைய நிகழ்ச்சியை சிறப்பு செய்த சுசித்ரா, இன்னைக்கு எமர்ஜென்சி தொடர்பாக தீர்மானம் கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? எதிர்க்கட்சிகள் ஏன் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? மக்களவையினுடைய சபாநாயகர் தேர்தல் முடிவடைந்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் சபாநாயகருக்கு வாழ்த்து தெரிவித்து முடித்த நிலையில் மக்களவையினுடைய அடுத்த அலுவலர்களுடைய அந்த ஒரு அலுவலானது தொடங்கியது. குறிப்பாக சபாநாயகனுடைய உரையின் பொழுதும் இந்த எமர்ஜென்சியினுடைய 50வது வருடம் இந்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் அதற்கு எதிரான ஒரு தீர்மானம் என்பதும் மக்களவையில் கொண்டுவரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த எமர்ஜென்சி இந்தியா முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியால் கொண்டுவரப்பட்ட எமர்ஜென்சி என்பது ஒரு மோசமான காலகட்டம் என்று குறிப்பிட்டு மக்களவையுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா தன்னுடைய உரையையும் அவர் நிகழ்த்திய நிலையில் அதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து தற்போது இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அனைத்து எதிர்க்கட்சி எம்பிக்களும் கடுமையான ஒரு அமளியில் தற்போது மக்களவையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சர்வாதிகாரம் ஒழிய வேண்டும் என்ற ஒரு கோஷங்களை எழுப்பி அவர்கள் தற்பொழுது மக்களவையில் கடும் அமளியில் ஈடுபட்டு வருவதை நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. மேலும் சபாநாயகருடைய அந்த உரைக்கு கடுமையான எதிர்ப்பையும் தற்பொழுது எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேவா, தகவலுக்கு நன்றி சுசித்ரா. समर्थन हुआ, हमेशा लोकतांत्रिक मूल्यों की सुरक्षा की, उन्हें हमेशा प्रोत्साहित किया गया। ऐसे भारत पर श्रीमती इंदिरा गांधी द्वारा तानाशाही थोप दी गई, भारत के लोकतांत्रिक मूल्यों को कुचला गया और अभिव्यक्ति की आजादी का எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக தற்போது மக்களவை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்திருக்கிறார். இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சி தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றிய நிலையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. भारत के इतिहास में 25 जून 1975 के उस दिन को हम हमेशा काले अध्याय के रूप में जाना जाएगा. इस दिन சுச்சி, முதல் நாளிலேயே இந்த அமளி தற்போது எதிர்க்கட்சியினர் குறிப்பா இந்த தீர்மானத்தில் என்ன சொல்லப்பட்டிருந்தது? சபாநாயகர் இதனை முன்வைப்பதற்கான காரணம் என்ன? நிச்சயமாக தேவா, அதாவது அதிகாரப்பூர்வ சபாநாயகராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்ட பிறகு தற்பொழுது ஓம் பிர்லாவினுடைய அந்த உரையும் தற்பொழுது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அந்த உரையில் தான் குறிப்பாக 1975ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இந்தியாவில் அமல்படுத்தப்பட்ட அந்த எமர்ஜென்சி என்பது கடுமையான ஒரு கண்டனத்துக்குரியது. இந்த மக்களவை என்பது அந்த எமர்ஜென்சியை கண்டிக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் அதில் முன்வைத்தார். மேலும் அது மட்டுமல்லாமல் அனைத்து பல்வேறு தரப்பினர் மக்களும் இந்த எமர்ஜென்சிக்கு கடுமையான எதிர்ப்புகளை முன்வைத்திருந்தார். அவற்றையும் தாண்டிதான் இந்தியாவானது தற்பொழுது ஜெயித்து வந்துள்ளது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 1975ஆம் ஆண்டு இந்த எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்ட பொழுது அது ஒரு கருப்பு நாளாக இந்தியாவினுடைய வரலாற்றில் அமைந்துள்ளது என்ற ஒரு கருத்தையும் ஓம் பிர்லா தற்பொழுது அவருடைய பேச்சில் முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை வடிவமைத்த அம்பேத்கரும் இந்த எமர்ஜென்சியால் தாக்கப்பட்டுள்ளார் என்ற ஒரு கருத்தையும் ஓம் பிர்லா தன்னுடைய உரையின் பொழுது முன்வைத்தார். மக்களவையுடைய சபாநாயகராக இந்த அவை என்பது எமர்ஜென்சியை கொண்டு வரப்பட்ட அந்த எமர்ஜென்சியை கடுமையாக கண்டிக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்த நிலையில்தான் தற்பொழுது எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை தற்போது சபாநாயகனுடைய பேச்சுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய ஜனநாயக பெருமையை பாதுகாப்பும் வகையிலான ஒரு பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வந்த பொழுதும் இந்திரா காந்தியினுடைய தலைமையிலான அரசு என்பது ஒரு சர்வாதிகார அரசாக செயல்பட்டது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்தது. அதற்கு பாஜக எம்பிக்களும் எழுந்து நின்று ஆதரவு அளித்த நிலையில் கடுமையான ஒரு கூச்சல் குழப்பம் என்பது தற்பொழுது மக்களவையில்
நிலவி வருகிறது. பாஜக எம்பிக்களுடைய அந்த கோஷங்கள் மற்றும் சபாநாயகருடைய உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் தற்போது கடுமையான அமளியில் மக்களவையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அலுவல் தொடங்கி முதல் நாளான இன்று கடுமையான அந்த அமளி என்பது மக்களவையில் நடைபெற்று வருகிறது. இரண்டு தரப்புமே எதிர்க்கட்சிகள் மற்றும் ஆளுங்கட்சி தரப்பு எம்பிக்களும் தற்பொழுது சரியா போட்டி போட்டுக் கொண்டு கோஷங்களை எழுப்பி வருவதை நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. தேவா, தகவலுக்கு நன்றி சுசித்ரா.